இங்க ஒரு அம்மா முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பையன் அந்த முட்டை வேகறதுக்கு முன்னாடி அதை எடுத்து சாப்பிடுறான். என்ன இந்த பையன் பிறந்ததுல இருந்தே மனநிலை சரியில்லாம இருக்கான். அவனுக்கு பல்லு விளக்குற பேஸ்ட் கூட எதுன்னு தெரியாம ஷாம்பு எடுத்து பல்லு விளக்கிட்டு இருக்கான். கடந்த 30 வருஷமா அவனுக்கு எல்லாத்தையுமே அவங்க அம்மா தான் செஞ்சு பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றாங்க. அங்க டாக்டர் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கைமீறி போனதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. அப்ப கூட அவங்க போறத பத்தி கவலைப்படாம இவங்களுக்கு அப்புறம் அவங்க பையனை யார் பாத்துக்கிறது நினைச்சு கவலைப்படுறாங்க. இவங்க இங்க கவலைப்பட்டு இருக்கும் போது அவன் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து மைக்ரோவேவ்ல வச்சு ஆன் பண்ணிடுறான். அது உள்ளேயே பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சிட்டு ஓடி வந்து மெயின் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னும் கவலை அதிகமாகுது. சோ இனிமேல் அவனோட வேலையை அவனே செய்ய வைக்கணும்னு கூடவே இருந்து ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அவனுக்கு புரியுற மாதிரி எழுதி கொடுத்து அதை பார்த்து செய்ய சொல்றாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும்னு ஒரு பேக்கரியில வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து பார்த்தா காணாம போயிடுறான். எங்க போனான்னு பேக்கரிக்கு வந்து பார்த்தா இவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவன் வேலைக்கு வந்திருக்கான். அதை பார்த்த சந்தோஷத்துல இனிமேல் நிம்மதியா கண்ணமுள்ளா நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாளே சாமி கிட்ட போயிடுறாங்க. இப்ப இவனுக்கு இவங்க அம்மா இல்லன்னு தெரிஞ்சோம் அவங்க போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது சப்போஸ் அவங்க அம்மா இறந்தே போயிட்டாலும் இவன் அழக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அம்மா சொன்ன மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அவனோட கண்ணுல அவனே அறியாம தண்ணி வந்துட்டு இருக்கு.